ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் பாதூலார்ணவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாமங்கள் ரொம்ப பிரசித்தமான ஒரு வார்த்தை. பெயர் அப்படிங்கிற அதுதான் நாமம் அப்படின்னு சொல்றோம். 1000 நாமங்கள் விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல 1000 நாமங்கள் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டுள்ளது. நமக்கும் பேர் இருக்கு. ஆமா, பேர் இருக்கு. எதற்காக பெயர்? நமக்கு மட்டுமா? அச்சேதனங்களுக்கு கூட பெயர், ஏதோ ஒரு பெயரை வச்சு விடுறோம். பெயர்ன்றது மிக மிக இன்றியமையாதது. ஏன்னா இட்டு அழைப்பதற்காகவாது பெயர் வேணுமே, அதற்காக பெயர் இடுகின்றோம். ஆனா நமக்கு சாஸ்திரங்கள் காட்டி கொடுப்பதோ பெரியோர்கள் காட்டி கொடுப்பதோ குழந்தைகளுக்கு பேர் வச்சா எம்பெருமானுடைய பெயரை வைக்க வேண்டும். ஏன் பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுடைய பெயரை இட்டு அழைத்து கொண்டிருந்தால் பக்தி வளரும். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் மயங்கி விடுகின்றான். ஏன் நம்ம பிரபந்தங்களை எம்பெருமான் முன் சென்று பாட வேண்டும்னா, எம்பெருமானுக்கு ஆழ்வார்கள்லாம் பிடிச்சிருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் நம்ம பாடும்போது என்ன பண்றா, நம்ம புலி மாதிரிதான் இருப்போம். பசுத்தோலை போத்திட்டு இருந்தா பசுன்னு நினைச்சு மயங்கிடுறாரு எம்பெருமான். அந்த மாதிரிதான் நாமங்கள், நல்ல நாமங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய நாமங்களை இட்டு குழந்தைகளை அழைக்கும் போது எம்பெருமான் நினைச்சுக்கிறார், நம்ம தான் அழைக்கிறாங்க, நம்ம குழந்தை. அதனால நல்ல கணக்குல நம்மளோட இந்த நாமங்கள் இட்டு அழைப்பதையும் ஏற்றி விடுகின்றார். அவ்வளவு கருணை எம்பெருமானுக்கு. அஜாமல சரித்திரம்னு ஒண்ணு பாக்குறோம். அந்த அஜாமல சரித்திரத்துல அஜாமலன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய கடைசி மகனான நாராயணன் பெயரை இட்டு அழைத்து கொண்டே இருக்கின்றான். யமதூதர்கள் வரா, விஷ்ணு தூதர்கள் வரா. வரும்போது விஷ்ணு தூதர்கள் சொல்றா, எம்பெருமானுடைய பெயரை இட்டு அழைக்கின்றான், அதனால எம்பெருமானுடையவன், அதனால நீங்க யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு யமதூதர்களை அனுப்பி விடுகின்றனர். அந்த அஜாமலன் நாராயணன் அவனுடைய மகனைத்தான் அழைத்தான். ஆனா என்ன பண்ணிக்கிறார், எம்பெருமான் கணக்கு எழுதுறார், என்னுடைய பெயரை இட்டு அழைத்தான் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதி விடுறார். அப்போ அதனாலதான் எம்பெருமானுடைய பெயரையே குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும். அதனால அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். 1000 நாமங்கள் பார்க்கிறோம் விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல. அந்த 1000 நாமங்களையும் அனுதினம் அனுசந்திக்க வேண்டும். சொல்ல முடியுமா அப்படின்னா நேர பற்றாக்குறை, நேரமே இல்லை, அதனால சொல்ல முடியறது இல்லை. அப்போ இந்த நேர பற்றாக்குறையை போக்குவதற்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு பார்க்கும்போது பரமசிவனா சொல்றார். பார்வதி கேட்கிறா, 1000 நாமம் சொல்லணும்னு சொல்றீங்க எம்பெருமானுடையது, அதற்கு நேரம் இல்லாம போகுமே நிறைய பேருக்கு. அப்பவே சொல்லிட்டா, நமக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்றத பார்வதி அப்பவே கணிச்சுட்டா, சொல்லிட்டா. கேட்ட உடனே பரமசிவனார் சொன்னாரு, அப்படியா, அதுக்கு ஒரு உபாயம் உள்ளது. என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தா, ராமநாமத்தை சொல்லுங்கோள். ராமநாமத்தை சொல்லிட்டா என்ன ஆகும், நீங்க 1000 நாமத்தை சொன்ன பலனை அது கொடுத்து விடும் அப்படின்னு பரமசிவனார் சொல்றார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு அவர் நமக்கு காட்டி கொடுத்துடுறார். அப்போ ராமநாமத்திற்கு ஏற்றம் உள்ளது. ராமநாமத்தை சொன்னா 1000 நாமங்களை சொன்ன பலனை கொடுக்கின்றது அப்படிங்கிறது தெரியுது. ஆழ்வார்களும் நாமங்களை பத்தி நிறைய பாடுறார். ஏன்னா கலியுக தர்மமே என்ன, நாமங்களை சொல்ல வேணும், எம்பெருமானுடைய பெயர்களையே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதுவைகளே நம்மை எம்பெருமானிடம் கொண்டு சேர்க்க வல்லது. பாத்தீங்கன்னா நம்ம மருந்து சாப்பிட்றோம். மருந்து சாப்பிடும்போது மருந்துக்குள்ள என்ன இருக்கு, அது நம்ம குணப்படுத்துமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டா சாப்பிட்றோம்? இல்ல, சொல்றா சாப்பிடுறோம், அதுவும் குணமாயிடுறது. அந்த மாதிரிதான் நாமங்கள்லாம். அது உள்ள நாமங்களுடைய பல என்ன அதை சொல்ல வந்தது, நாமங்கள் எதை குறிக்கின்றதுன்னு தெரிஞ்சு சொன்னாலும் குணப்படுத்த நம்மை எம்பெருமானிடம் சேர்க்க வல்லது. தெரியாம வெறும் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு. அது அஜாமல சரித்திரத்துல பார்க்கும்போது அவனுடைய மகனை அழைக்கின்றார். அப்பவும் எம்பெருமான் அதை கணக்கிலே ஏற்றி கொள்ளுகின்றார், என்னைத்தான் அழைத்தான் அப்படின்னு. அப்படி மருந்து சாப்பிடுற மாதிரி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுதல். ஆழ்வார்கள் அழகா, பெரியாழ்வார் சொல்லும் போதே, அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்த இருடீகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் அடி தொழுது 1000 நாமம் சொல்லி என்ன பண்ணோம், எம்பெருமானை தொழுது 1000 நாமங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அது மட்டும் இல்ல, எல்லா ஆழ்வார்களுமே நாம சங்கீர்த்தனத்தை பத்தி ரொம்ப பறக்க சொல்றார். நல்வகையால் நமோ நாராயணாவின்னு நாமம் பல பரவி. அப்போ நாராயணான்ற நாமங்களை சொல்லிட்டே இருக்கணும். பல்வகையாலும் பவித்திரனே அப்படின்னு எம்பெருமானை துதிக்க வேணும் அப்படின்னு பெரியாழ்வார் காட்டுகின்றார்.
ஆண்டாள் எடுத்துட்டா தன்னுடைய திருப்பாவையில் எல்லா இடத்துங்களையும் பார்த்தோம்னா ராமநாம, அதாவது நாம சங்கீர்த்தனத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கா. நாமத்தை பாடு, நாமத்தை சொல்லு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு எல்லா இடங்களிலும் சொல்லுகின்றாள். திருமங்கை ஆழ்வார் அவரும் நாராயண நாமத்தினுடைய ஏற்றத்தினை பறக்க பேசுகின்றார். நாராயண நாமத்தை பத்தி திருமங்கை ஆழ்வார் முதல் பாசுரத்தில் எழுகின்றார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருந்தேன், எல்லா தப்பையும் முடிச்சுட்டு ஓடினேன், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி போகும்போது கடைசியா தெரிஞ்சினேன் நாராயணா என்னும் நாமத்தை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அது மட்டும் சொல்ல, அப்படி தெரிஞ்சின்ற அந்த நாமம் என்னெல்லாம் தரும் தெரியுமா அப்படின்னு சொல்றார். குலம் தரும், நல்ல குலத்தினை தரும், செல்வம் தந்திரும், நிறைய செல்வங்களை தரும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் துயரங்களை எல்லாம் போக்கிடும், நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், எல்லாத்தையும் என்னென்ன கேட்கறீங்கோ கேட்கறதெல்லாம் கொடுத்துடும், வளர்ந்தரும் மற்றும் தந்திரும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், தாயை விட மேலாக ஆயினை நமக்காக பரிந்து பேசி நமக்காக எல்லாத்தையும் கொடுக்க வல்லது. எது கொடுக்க வல்லது அப்படின்னு பார்த்தா நலன் தரும் சொல், நலத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லு தெரியுமா? நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் அந்த நாராயணன்ற அந்த நாமம் தான் எல்லாத்தையும் கொடுக்கறது. அதை நான் என்ன தெரிஞ்சு விட்டுட்டேன், அதனால நீங்களும் சொல்லுங்கோள். அப்ப நாராயண நாமத்தை சொல்லிட்டே இருங்கோ, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்றார். பெரியாழ்வாரும் சொல்லுகின்றார், ஆண்டாளும் சொல்லுகின்றார், திருமங்கை ஆழ்வாரும் சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்ததா பார்த்தா நம்மாழ்வார் எடுத்தா நம்மாழ்வாரும் நாம சங்கீர்த்தனத்தை பத்தி பேசுகின்றார். நாமங்கள் 1000 நம் பெருமான் அடிமேல் சேமங்கள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 யோகத்தும் திருவள்ளவாள் அப்படின்னு 1000 நாமங்களை சொல்லுங்கோள் அப்படின்னு திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் எடுத்து பேசுகின்றார். மேலும் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. அது மட்டும் இல்ல, பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. அழகா சொல்லிட்டார். நீங்க எம்பெருமானுடைய நாமத்தை பாடுங்கள், பெருவீடு பெற்றுவிடலாம். நாடீர் நாள்தோறும் பாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. அது மட்டும் இல்ல, நன்னினம் நாராயணனின் நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தின்னு அப்படின்னு நாமங்களை பாடு பாடு பாடுன்னு ஆழ்வார்களும் சொல்லுகின்றார்கள். அப்போ எந்த நாமம் உயர்ந்தது? இங்க பார்த்தா நாராயண நாமத்துக்கு இவ்வளவு ஏற்றம் இருக்குன்றா, அங்க 1000 நாமங்கள் இருக்குன்றா, 1000 நாமங்களை தினமும் சொல்லணும்னு சொல்றா. பரமசிவனார் ராமநாமத்தை சொல்லு 1000 நாமம் சொன்னதற்குண்டான பலன் கிடைத்து விடுன்றா. இப்போ எம்பெருமானுக்கு எந்த நாமத்தை இட்டு சொன்னால் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ எந்த நாமத்தை இட்டு அழைக்கும் போது எம்பெருமானுக்கு நான் ரொம்ப குதூகலிக்கின்றார், சந்தோஷப்படுகின்றார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா கோவிந்த நாமம் பிடிக்கும். ஏன்னா நாராயணா அப்படின்னு அவருடைய பராக்கிரமத்தை சொல்றது. நமக்கும் அப்படித்தானே பிடிக்கும். நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும்? நம்முடைய பராக்கிரமங்களை சொல்லினால் நமக்கு பிடிக்கும். ஆழ்வார் தெரிவிக்கின்றார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்த பேர். எம்பெருமான்கிட்ட போயிட்டு நாம இந்த உருவத்துல நீ இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு நினைச்சா ராமனா வந்து காட்சி கொடுக்கிறாராம். லக்ஷ்மணன் கிருஷ்ணரா நினைச்சா கிருஷ்ணரா வந்து காட்சி கொடுக்கின்றார். அப்படி நாம என்ன நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் எம்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அது மட்டும் இல்ல, எந்த பேர் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேரை அவனதாக ஆக்கி கொள்ளுகின்றான் எம்பெருமான் அப்படின்றது தெரியுது. அப்போ அவ்வளவு எளியவன். மற்ற தேவதைகள் பெயரை இட்டு அழைத்தாலும் அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. அப்போ அந்த தேவதைகள் பெயரிட்டு பலர் அழைத்தாலும் அவர்கள் கடைசியாக வந்து அடைவது என்ன? எம்பெருமானையும் மட்டுமே அப்படிங்கிறது ஆழ்வார் அழகாக நமக்கு காட்டுகின்றார். அப்போ கோவிந்த நாமம் ஏற்றமுடையது. ஏன்னா கோவிந்த நாமம் பெருமையே சொல்லல. எம்பெருமான் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாம எல்லாம் வந்து பெருமையை போற்றக்கூடிய பெயர்கள் நமக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் அதை விரும்பல. எம்பெருமானுக்கு எது பிடிச்சிருக்கு? தன்னுடைய எளிமையை சொல்லக்கூடிய நாமங்களே பிடித்திருக்கின்றது. என்ன மாதிரியான நாமம்? இப்போ திருப்பாவையில பார்த்தா, திருப்பாவையில ஆண்டாள் பாவை நோன்பு இருக்கின்றாள். எம்பெருமானை அடைவதற்காக அவனை கூப்பிடுறா, பல பெயர்களை இட்டு கூப்பிடுறா. என்னென்ன கூப்பிடுறா? நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிச்சு ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரமனை பாடுறா, தாமோதரனைன்றா, கேசவனைன்றா, தேவாதி தேவன்றா, மாதவன், வைகுந்தன், முகில்வண்ணன், பங்கையக்கண்ணன், மாமணி வண்ணன் அப்படின்னு பல பெயர்கள், அவருடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய பெயர்களை எல்லாம் இட்டு அழைக்கின்றாள்.
ஆனா எம்பெருமான் அசைங்கே கொடுக்கல, அமைதியா இருக்கார். எதுவுமே இவளுக்கு இவள் கேட்டு சென்ற எதையுமே கொடுக்கவில்லை, செவி சாய்க்கவே இல்லை. கடைசி 3 பாசுரத்துல கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறார். கோவிந்தான்னு உடனே எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டார் எம்பெருமான். ஏன் கோவிந்தான்றது என்ன? வெறும் மாடு மேய்ப்பவனே, பசுக்களை மேய்ப்பவனே அப்படிங்கிறது இருக்கு. அவனுடைய எளிமையை கூறுகின்றது. அவன் சொல்றான், சிறுபேரிட்டு அழைத்தீர்கள், என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களா? நாராயணன், தாமோதரன் இப்படிலாம் மாமணி வண்ணன், முகில் வண்ணன் பேர் சிறுபேரை இட்டு அழைத்தீங்களே, என்னுடைய சிறுபேரை இட்டு ஏன் அழைத்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அதாவது அவனுடைய பராக்கிரமங்களை மேன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள் சிறுபெயரா. சிறுபெயர்னா என்ன? சின்னதான பெயர். கோவிந்தா மாடை மேய்ப்போன்றது பெருப்பேர் அப்படின்னு எம்பெருமான் கருதுகின்றான். அதைத்தான் ஆண்டாள் சமித்தருள வேணும். அவர்கள்லாம் என்ன பண்ணா, நாங்கெல்லாம் சிறு பேரிட்டு அழைத்திட்டோம், தெரியாம எங்களை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேரான கோவிந்த நாமத்தை சொல்லுகின்றார். அப்ப கோவிந்த நாமத்தை சொன்ன உடனே குதூகலம் ஆயிடுறது அவருக்கு. அதனால என்னத்தையும் வழங்குகின்றார் ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு அருள் செஞ்சார். எதனால? கோவிந்த நாமத்தினாலே. இப்பவும் பாருங்களேன், எல்லா இடத்துலயும் எந்த நாமம் ஒழிக்கிறது? திருமலைக்கு போங்க, திருமலை அப்பன் என்னவா இருக்கார்? ஸ்ரீனிவாசன். எல்லாரும் போய் ஸ்ரீனிவாசனா போய் சேவிக்கிறோம் இல்லையே. கோவிந்தா கோவிந்தா, அந்த கோவிந்த நாமம் தான் மலை முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தாங்கிறார். ஆனா அந்த கோவிந்தா சொல்லி நமக்கு ஏதாவது பலன் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சிலர் உலகத்துல கோவிந்தானா வேற ஏதோ அப்படின்ற பொருள்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஆனா உண்மையிலேயே கோவிந்தா அந்த நாமத்தை, எளிமையான நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு அனைத்துமே கிட்டுகின்றது. என்னென்னலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் எப்ப கிடைக்கும்? அவனுடைய எளிமையை சொல்லக்கூடிய அந்த கோவிந்த நாமத்தை சொல்லுவதால் நமக்கு அனைத்துமே கிட்டுகின்றது. வடக்கு பக்கம் போனீங்கன்னா டாக்கூர் துவாரகைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த டாக்கூர் துவாரகையில எம்பெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா? ரணச்சோர். அதாவது கண்ணன் எம்பெருமான் வீட்டு இருக்கின்றானாங்க. வரவாள்கள் எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கான். அவனை பண்ண எல்லாரும் ஆசையா என்ன தெரியுமா கூப்பிடுற? ரணச்சோடு, மாக்கனு சோர் அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன? ரணச்சோடுனா போர்க்களத்தை விட்டு ஓடியவனே, அதாவது கோழையே அப்படிங்கிறா. போர்க்களத்தை விட்டு ஓடி போயிட்ட நீ, அதனால போர்க்களத்தை விட்டு ஓடியவனே அப்படிங்கிறா. ரொம்ப பிடிச்சிருக்கு பெருமாளுக்கு. ஆஹா, என்னை எவ்வளவு பெருமையா சொல்றா, பெரிய பெயரிட்டு அழைக்கிறார் அப்படின்னு அருள் செய்யறான். அது மட்டும் இல்ல, மாக்கனு சோர் அப்படிங்கிறா. அதாவது வெண்ணெய் திருடனே. நம்ம ஏதாவது திருடன் சொன்னா யாருன்னா இது பண்ணுவோமா? கோவப்படுவோம். ஆனா எம்பெருமான் குதூகலிக்கின்றார். ஆஹா, என்ன வெண்ணெய் திருடன் சொல்லிட்டானே, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவோம், நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றான் எம்பெருமான். அப்போ ரணச்சோடு, மாக்கனுச்சோடு அவனுடைய எளிமையை சொல்லக்கூடிய பெயர்களாகட்டும், கோவிந்த நாமனாகட்டும் அவனுக்கு பிடித்திருக்கின்றது. எம்பெருமானுக்கு பிடிச்சது என்ன? அவனுடைய எளிமையை சொல்லக்கூடியது. அதை சொல்லக்கூடிய அந்த கோவிந்த நாமம் மிகவும் பிடித்தது அப்படின்னு ஆண்டாளுக்கு தெரியாதா? பிராட்டியே அவதான். எம்பெருமானுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை காமிக்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் என்ன பண்ணா, முதல்லலாம் பெரிய பெயர்கள் என்று நாம் நினைத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய நாராயணன், தேவாதி தேவன், மாமணி வண்ணன் அப்படிலாம் இட்டு அழைச்சு எம்பெருமான் அதையெல்லாம் சிறு பேர், அதை இட்டு அழைக்காதே, என்னை கோவிந்த நாமம் கொண்டு அழைக்க வேணும், அதனால அருள் செய்கிறேன்றதை காட்டி கொடுத்தாள் ஆண்டாள். அப்போ நமக்கும் அந்த எம்பெருமானுடைய எளிமையை சொல்லக்கூடிய கோவிந்த நாமம் விடப்படாது. அதை பிடித்து கொள்ள வேண்டும், கெட்டியாக பிடிச்சுக்கணும். கலியுக தர்மமே நாம சங்கீர்த்தனம், நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். அதுலயும் கோவிந்த நாமத்தை விட்டுவிடவே கூடாது அப்படிங்கிறத ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றார். நாமும் அனுதினம் கோவிந்த நாமத்தை அனுசந்தித்து கொண்டே இருப்போம். எல்லா நேரத்திலையும் கோவிந்தா அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியாது. மீண்டும் சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.